எல்லா இடங்களும் தான் சொல்கிறார். அதாவது எங்களுடைய தகுதி எங்களிடத்தில் இருந்தலை, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தரே. நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான், எங்களுக்கு எல்லாம் உண்டு, எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உண்டு. உங்களை போல ஒரு மனுஷனை கடவுளாக்கி வணங்கும் பொழுது 3 விதத்தில் தவறு நடக்கிறது. இனி அந்த ஊரில் தெய்வமாக வச்சுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற வாக்கு அருள் வாக்காக எடுக்கிறாங்க, இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இந்த பிரசங்கிக்கிறோங்கிற வார்த்தை சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி வந்தவைகளும் அவைகளுக்கு நீங்கள் அனுசரித்த ஆராதனைகளும் சடங்காச்சாரங்களும் எல்லாம் வீணானது. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களோடு கூட நாங்களும் ஆதி அப்போஸ்தலர்கள் உபதேசித்த உபதேசத்தையும் அவர்கள் பிரசங்கித்த பிரசங்கத்தையும் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நாம் பிரசங்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன சுவிசேஷம் அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் விசேஷமாக இந்த முறையிலே இந்த கடந்த 2-3 நிகழ்ச்சிகளிலே பவுலடியார் லீஸ்திரா என்ற இடத்துல அறிவித்த சுவிசேஷத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் என்ன சொல்கிறார்? கடைசியாக நாம் பார்த்ததுபடி, மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. சாதாரண ஒரு நபராக தான் சொல்கிறார். பவுலடியாரை குறித்து வாசிக்கும்போது நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரியான காரியங்களை 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அதில் சொல்கிறாரு. நாங்கள் ஒரு பெரிய சூப்பர் அப்போஸ்தலர்ஸ் கிடையாது, சாதாரண மக்கள் தான். எல்லோரும் பிரதான அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடியவெல்லாம் அது நானும் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் நான் இருக்கிறேன். எல்லா இடங்களும் தான் சொல்கிறார். அதாவது எங்களுடைய தகுதி எங்களிடத்தில் இருந்தலை, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தரே. நீங்கள் இந்த 2 பகுதியும் பார்க்க, விசேஷமாக 2 கொரிந்தியரில் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நாங்கள் சாதாரண நபர்கள், எல்லாராலும் துடைத்து போடக்கூடிய அழுக்கை போனோம். அதாவது என்ன சொல்கிறார்? கந்தை. அதாவது என்ன சொல்கிறார்? நாங்கள் டிஷ்யூ பேப்பருங்கிறார். டிஷ்யூ பேப்பர், நாங்கள் ஜஸ்ட் வி ஆர் டிஷ்யூ பேப்பர். எல்லோரும் எங்களுக்கு கழுத்திட்டு தூக்கி போட்டுறாங்க. சாதாரண பலவீனமானவர்கள். நீங்களோ பலவான்கள். ரொம்ப அழகாக சொல்லுவது. எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வர்றார். அதே மாதிரி அவருடைய பாடுகளையெல்லாம் குறித்து 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். எல்லா பாடுகளும், அனைத்து பாடுகளையும் அவர் சொல்கிறார். நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான், எங்களுக்கு எல்லாம் உண்டு, எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உண்டு. உங்களை போல ஒரு மனுஷனை கடவுளாக்கி வணங்கும் பொழுது 3 விதத்தில் தவறு நடக்கிறது. 3 பகுதியிலே தவறு நடக்கிறது. என்னென்ன இதெல்லாம் தவறாக இருக்கும்? ஒரு மனுஷனை கடவுளாக்கும் பொழுது எங்கெல்லாம் பாதகங்கள் ஏற்படுகிறது? கடவுள் கொடுக்க வேண்டிய கணத்தை மனுஷன் கடவுளுக்கு பங்கு விளைவிக்கிறோம். 1, கடவுளுக்கு பங்கு விளைவிக்கிறோம். அதாவது மகிமையை கெடுக்கிறோம், பங்கு விளைவிக்கிறோம், அவருக்கு விரோதமாக போக்குறோம். அது முதல்ல மக்களுக்கே நம்ம தலையிலே மண்ணலி சாபத்தை உண்டாக்குறோம். அது என்னது? நம்ம தலையிலே மண்ணலி போட்டுக்கிறோம்னு என்ன அர்த்தம்? சாபத்தை உண்டாக்குறோம். தேவனுடைய மகிமை நாம் கடவுளாகும் பொழுது நாம் என்ன செய்றோம்? தேவனுடைய மகிமையை ஏமாற்றுகிறோம், இன்னொன்னு மக்களையும் ஏமாற்றுகிறோம். ஓகே, 2 பக்கமும். ஒன்று இங்கேயும் அடி, எங்கேயும் ஏமாற்றம், அங்கேயும் ஏமாற்றம். இங்கே கொள்ளையடிக்கிறோம், அங்கே அவர்களை ஏமாற்றுகிறோம். அடுத்தது வேற எங்க? அந்த மக்களும் மக்களுக்கும் பங்கம். என்ன, ஒன்றுமில்லாத பாடுள்ள ஒரு மனுஷனை பெரிய ஆளாக்கிட்டு அவனை பாவமாக்கிறோம். அவன் பாவம் அல்ல, அந்த மனுஷனை பாவம் அந்த ஆளு ஆக்கணும் இல்லை. அவன்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம், கிடைக்கல நமக்கு. ஆக ஒரு பாடுள்ள மனுஷனை இப்போ ஒரு ஆண்டவர் ஆக்கணும் பிறகு இந்த மக்களுக்கும் பாவம். ஏன்னா கடவுள் இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஏதாவது ஒரு நபர் தவறு செய்வார் என்றால் உடனே நம்முடைய விசுவாசம் விழுந்து போகிறது. ஆக விழுந்து போகக்கூடிய இடத்துல விசுவாசத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். 3 விதத்திலையும் அதை நம்புகிறவர்களுக்கும் பிரச்சனை, அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் பிரச்சனை, கர்த்தருக்குமே ஆண்டவருக்குமே நம்ம பிரச்சனையை கொண்டு வரோம். எனக்கு தலைமுறைக்கும் அது. முதலாவதாக என்ன சொல்றார்? இயற்கையின்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தவறு. ஏனென்றால் இயற்கையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒன்றாகத்தான் படைத்திருக்கிறார். உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான் நான், என்னை நீங்கள் வணங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நிராகரிக்கிறார்கள். கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல.
இதான் ஒரு இடத்துலலாம் சொல்லும்போது ஒருத்தர்லாம் சொன்னார், இனி அந்த ஊரில் தெய்வமாக வச்சுருக்காங்கய்யா அப்படின்னா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற வாக்கு அருள் வாக்காக எடுக்கிறாங்க, இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு இது ரொம்ப இது, நான் சொன்ன அப்படியே செய்வாரியான்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அநேக இடங்களிலே இந்த மாதிரியாக நாம் அமர்ந்து கர்த்தருடைய இடத்துல அமர்ந்து கர்த்தருக்கு விரோதமாகி போனவர்கள் அதிகம் உண்டு. அனைவரும் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது வேத வாக்கு, எனக்கு விரோதமாக எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா என் மேலே அபிஷேகம் இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. எனக்கு விரோதமாக எதுவும் பேசுகிறாதீங்க, ஏன்னா நான் வந்து கடவுளோடு கூட நெருங்கி இருக்கிறேன், அப்படியே அவரோடு கூட இருக்கிறேன், பக்கத்துலேயே இருக்கிறேன். என்னை கன்சல்ட் பண்ணாமல் ஆண்டவர் கூட ஒன்றும் செய்ய மாட்டார். ஓகே ரைட். என்ன சொல்கிறாரு, நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்திற்கு இது விரோதமானது, இயற்கையின்படி வெளிப்பாட்டுக்கும் விரோதமானது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, சுவிசேஷத்தின்படி விரோதமானது. என்ன சுவிசேஷம் சொல்கிறாரு, என்ன, இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இந்த பிரசங்கிக்கிறோங்கிற வார்த்தை வந்து சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டு வந்திருக்கிறோம், அதான் சரியான அர்த்தம். உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உண்டாயிருக்கிற யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். யூதர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது பவுலடியார் ஒருபோதும் வந்து இயற்கையிலிருந்து பேசவே இல்லை, அவர் வந்து வேத சத்தியத்திலேருந்து பேசினார். ஆனால் இவங்களுக்கு வேத சத்தியம் தெரியாது, அதனால் இயற்கையிலேருந்து எடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வானம் பூமி இதெல்லாம் உண்டாக்கினவர், வானம் பூமி சமுத்திரம் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அதாவது வீணான மாயை என்று சொல்கிறார்? வீணான மாயை விட்டு, வீணான மாயை என்னங்க, எல்லாம் அழிவுக்குரியது. என்னது தேவர்களை விட்டு? ஆமாம், வீணான, அதாவது தேவர்களை விட்டு, நான் வீணான மாயை அப்படி சொல்கிறேன். வீணான மாயைகளை விட்டு, அதாவது நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி வந்தவைகளும் அவைகளுக்கு நீங்கள் அனுசரித்த ஆராதனைகளும் சடங்காச்சாரங்களும் எல்லாம் வீணானது. ஏன்னா நீங்கள் யாருக்கு மகிமையை செலுத்தினீர்களோ, எதற்கு மகிமையை செலுத்தினீர்களோ அது அழிவுக்கு உட்பட்டது, அது சிருஷ்டிக்கப்பட்டது. அது சிருஷ்டிக்கப்பட்டது, நித்தியத்திற்குரியது அல்ல. எதை எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அது அல்ல, இல்லை, அது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல, அது கற்பனையானது, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றது, நம்முடைய கற்பனைக்கு ஏற்றது, நம்முடைய இமேஜினேஷன் அதுக்கு ஏற்றது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலிருந்து, அவருடைய அனாதி தீர்மானத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதது. இதுக்கு இங்கிலீஷில் வேனிட்டி, ஃபியூட்டைல், யூஸ்லெஸ், வெயின், எம்டி, ஹாலோ அப்படின்லாம் பேர். வேனிட்டின்னா எனக்கு வேனிட்டி பேக், இந்த லேடிஸ் வச்சுருக்க பேக்கு வேனிட்டி பேக்னு எனக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, உபயோகம் இல்லாத பேக்காக. ஓகே, இந்த மாயையை விட்டு நீங்கள் விலக வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பொய்யான மாயையினுடைய வழிபாட்டை எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. உபாகமத்தில் 32வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாரு, தெய்வங்கள் அல்லாதவைகளால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயையினாலே என்னை கோபப்படுத்தினீங்கன்னு சொல்கிறாரு. எரேமியாவில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் மாயை பின்பற்றி வீணாய் போனார்கள் அப்படின்னு சொல்லி வீணராய் போனார்கள். எரேமியா 10வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் தயவுசெய்து இதை நீங்கள் பார்க்கணும். பொய்யான மாயைகளுடைய வழிபாட்டை குறித்து அவர் பேசுகிறாரு. இதை வந்து இன்னொரு வெர்ஷன் மொழிபெயர்ப்பிலேருந்து நான் வாசிக்கிறேன். என்ன சொல்கிறேன், வெள்ளரிக்காய் வயலிலே குருவிகளை விரட்டுவதற்காக வைக்கப்பட்டுள்ள கொள்ளை பொம்மைகளை போன்றது, பேச முடியாது, நடக்க முடியாது, தூக்கிச் செல்ல வேண்டும், அவற்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவைகள் உங்களை காயப்படுத்தவும் முடியாது, அவைகள் உங்களுக்கு உதவியும் செய்யாது. நம்ம பைபிளில் நம்முடைய வெர்ஷனில் அவைகள் தீங்கு செய்யவும் கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இது வந்து சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தான், இதை நீங்கள் வணங்க முடியாது. அநேக காரியங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை வணங்க வேண்டும். வீணான மாயைகளை விட்டு விலகுங்கள். புதிய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்து கொரிந்தியர்கள் நிருபத்தை சொல்கிறார் 8வது அதிகாரத்தில். அதாவது படைக்கப்பட்டவைகளுக்கு எதுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் ரொம்ப அழகாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், நிறைய பிதாக்கள் எல்லாம் உண்டு, 4வது வசனம் 5வது வசனம், பூமியிலே நிறைய தேவர்கள் எனப்படுவதெல்லாம் உண்டு, அப்படி இருந்தும் நமக்கு வந்து அநேக கர்த்தர் கிடையாது. 6வது வசனம் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு,
அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. வாசிங்க. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ரொம்ப அழகா இதுல இந்த திருத்துவத்தை கொண்டு வந்து சொல்றாரு. இவ்வளவு நேரம் என்ன சொல்றாரு, இந்த பொய்யான மாயைகளை நீங்கள் வணங்கி வந்தீர்கள். அதை ஏன் வணங்கக்கூடாது என்றால், சுவிசேஷத்தின்படி அது சரியில்லை, வேத சத்தியத்தின்படி சரியில்லை, இறையின்படி சரியில்லை, கர்த்தருடைய வசனத்தின்படி அது சரியில்லை, அவருடைய தத்துவத்தின்படி சரியில்லை என்று சொல்றார். ஏன்னா ஒரே தேவன் உண்டு. அவர் யார்? சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கண்டும் உண்டாயிருக்கிறது. நாமும் அவராலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் உண்டாக்கப்பட்டால் உண்டாக்கினவர் போல நான் எப்படி பெரிதாக முடியும்? அடுத்ததாக சொல்ல, இயேசு கிறிஸ்து என்ன ஒரே கர்த்தரும் உண்டு. ஏனென்றால் அவர் மூலமாகவும் சகலம் உண்டாயிருக்கிறது. ஆக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒரே நிலைமையில் வச்சு அவர் சொல்றார். இந்த சிருஷ்டிப்பின்படி ஜீவனுள்ள தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எதற்காக ஜீவனுள்ள கர்த்தர்னு சொல்லியிருக்கிறார்? ஜீவனுள்ள கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். செத்த ஆவிகளெல்லாம் அவங்க நம்பிட்டு இருந்ததுனால, என்னதுன்னு செத்த ஆவிகளெல்லாம் அவங்க தெய்வம் நிறைய நம்பினாங்க. ஆகவே ஜீவனுள்ள தேவன். ஆமா, ஜீவனுள்ள தேவர், உயிர்த்தெழுந்தவர். நீங்க பிதாவுக்கும் குமாரனுக்கும் எப்படி இதை ஒப்பிட முடியும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு. பிதாவானவர் என்ன சொல்றாரு? யாவே. யாவே என்ன அர்த்தம்? யெகோவா என்ன அர்த்தம்? இருக்கிறவனாகவே இருக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே தேவன். அப்ப தேவன் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? ஆதியும் அந்தவுமானவர். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் அதே போல I am that I am. நானே அவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆல்பா ஒமேகா, ஆதி அந்தம். அவர் ஜீவனுள்ளவர், தனக்குத்தானே ஜீவனுள்ளவர், அவர் எல்லாவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கிறவர். இவர் தான் கடவுள். தனக்குத்தானே ஜீவன் உள்ளவர், தன் எல்லாவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கிறவர். அவருடைய ஜீவனுக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. He is above from the calendar time. இது பழைய காலத்து ஆண்டவர், இந்த காலத்து ஆண்டவர், இனிமேல் இதெல்லாம் கிடையாது. நேற்றும் என்றும் மாறாதவராக இயேசு கிறிஸ்து மாறாதிருக்கிறார். கர்த்தரிடத்துல, ஜீவனுள்ள கர்த்தரிடத்துல திரும்புங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர், அவரிடத்துல திரும்புங்கள். இங்க எங்கேயாவது நீங்க திரும்புங்கள்ங்கிற வார்த்தை, திரும்பியது, மனம் திரும்புதல், அது ஒண்ணு யார் சொன்னது? மனம் திரும்புங்கள். பேதுரு சொன்னார். என்ன சொல்றாரு பேதுரு? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று. அப்புறம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவிசேஷத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். யோவான் ஸ்நானங்கள் சொன்னார். இயேசுவானவர் சொன்னாரு. வேற எங்கேயாவது? எல்லா இடத்துலையும் பேதுருவானவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷமா இருக்கும். வேற எங்கெல்லாம் இருக்கு? யோவான் சுவிசேஷத்துல, வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல மனம் திரும்புங்கள், சபைக்கு, அதாவது திரும்ப, நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தாய் என்று சொல்லி நீ திரும்ப என்கிறார். டர்ன் பேக். வேற என்ன? 1வது அதிகாரம் 9வது வசனம் ரொம்ப தெளிவாக இதனுடைய வெளி ரொம்ப தெளிவாக இதை பற்றி எடுத்திருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னது என்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு, நல்ல இதே வார்த்தைகள் அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் விக்கிரகங்களை, ஆராதனைன்னு அர்த்தம். ஊழியம்னா அந்த நம்ம செய்யக்கூடிய ஊழியம்னா ஆராதனை செய்வதற்கு, ஆராதனையே ஊழியம். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கின என்று நம்மை நீங்களாக்கி ரட்சகருமாய் இருக்கிற அப்படி குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ரொம்ப தெளிவாக ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதாவது ஒரு சுவிசேஷத்தினுடைய அடிப்படையானது, அதனுடைய முடிவானது என்னவென்றால், அதனுடைய விளைவு என்னவென்றால் இருக்க வேண்டும் என்றால், வீணான மாயைகளை விட்டு, அது ஏதாவது உருவம் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் வீணான நம்பிக்கைகளை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்புவது, அபவுட் டர்ன், முழுவதுமாக திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆக எந்ததொரு சுவிசேஷமும் இந்த மனம் திரும்புதல்ங்கிற அந்த கருத்து இல்லாத பட்சம், அந்த நிகழ்வு இல்லாத பட்சத்தில் அது அரைகுறையாக பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷங்கள். மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா
அதுதான் அந்த சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொண்டானா, அதன்படி அவள் வாழ்கிறாளா, அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளுகிறாளா, அதற்கு ஏதாவது பிரதிக்கிரியை செய்திருக்கிறாளா என்பது எதுலேருந்து தெரியும்? நான் இனிமேல் இந்த பக்கம் போக மாட்டேன், இப்படி முழுவதுமாக திரும்புகிறேன். ஏன் இதை நம்ம அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த நாட்களில் சில பேர் சொல்கிறாங்க மனம் திரும்புதலை பற்றி பேசாதீங்க, அதை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை பற்றி சொல்லிட்டு போங்க. மனம் திரும்புதல்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மனம் திரும்பினா தான் என்ன, திரும்பாட்டி தான் என்ன? இயேசுவானவர் நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பதாக 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் மரித்து விட்டபடினாலே நீங்கள் மனம் திரும்பினாலும் சரி, மனம் திரும்பாட்டியும் சரி, இயேசுவானவர் மன்னித்து விட்டார்.